அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்விடேஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆப்செட்டு சிங்கிள் கலர் உள்ள இன்விடேஷனு, அது டபுள் கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிசைனு. இந்த ஒரு இன்விடேஷனில் நம்ம A to Z ஃபஸ்ட்டு நம்ம எப்படி டைப் பண்ணி செட் பண்ணி எந்த மாதிரியான அளவுலாம் வச்சு இந்த அளவில் வச்சு நம்ம கலர் பிரித்து பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். மொத்தம் 3 பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அளவுகள், அப்புறம் நம்ம இதோட செட்டிங்ஸு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கலர் பிரிக்கிறது. மொத்தம் 3 வீடியோ வரும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 3 பார்ட்டையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணுற அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிடலாம். இது நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க நமக்கு இன்வைட் பண்ண ஒரு இன்விடேஷன் இது. இந்த இன்விடேஷன் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம கோரல்ரா 12 வருஷனில் நான் இதை ரெடி பண்ணுறேன். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிடலாம். இந்த சைஸு தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் அளவுகள் ஃபஸ்ட்டு கரெக்டான அளவில் வச்சா தான் நமக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டைப் பண்ணி நம்ம அலைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை இதோட ஒப்பாசிட்டியை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கோரல்ராவில் இந்த இடத்துல போயிட்டிங்கன்னா இல்லை இன்டராக்டிவ் டிரான்ஸ்பரண்ட் டூல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு யூனிஃபார்ம் கொடுத்தோன்னா இதோட ஒப்பாசிட்டியானது கம்மியாகிடும். சரிங்களா? இப்போ நம்ம அளவு செட் பண்ண போகிறோம். நம்ம எம்எம்மில் வச்சுக்கலாம். இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 335 mm விட்த்து, 335 mm. ஓகே, mm. இதோட இந்த அளவு, அதாவது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 240 mm. ஓகேங்களா? இந்த அளவு தான். இப்போ இதோட அளவு என்ன பண்ண போகிறோம், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே சின்னது பண்ணோம்னா சின்னதாகிடும். சரிங்களா? இதுதான் நம்ம இந்த பத்திரிக்கைக்கு உள்ள பேப்பர். இதுதான் சென்டர் பேஜ். பத்திரிக்கை ஓப்பன் பண்ணால் இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை பேர் இருக்கும், அந்த பேஜ். இதை திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இது பொண்ணு மாப்பிள்ளையா அவங்களோட பேர், அவங்க ரிலேஷன் பேர். ஃப்ரண்ட் பேஜில் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை நேம், இந்த நேம்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சென்டர் பேஜை ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணி ரெடி பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணோம்னா நமக்கு கரெக்டான ஈவனில் வந்துடும் உங்களுக்கு. இது சென்டராக வர்றதுக்கு, சென்டராக கொண்டு வரதுக்கு கீபோர்டில் வெறுமனே போலீஸுக்கு வர அந்த லெட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகிடும். இப்போ இந்த ஷீட்டில் இங்கேருந்து இங்கே ஒரு mm, இங்கேருந்து ஒரு 15 mm, இங்கேருந்து ஒரு 15 mm கேப் வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். -15 mm கொடுத்தீங்கன்னா -15 mm. ஓகே, 15 mm. அதே மாதிரி ஹைட்டோட ஒரு -15 mm. இப்போ பார்த்தீங்கன்னா 15ங்கிறத நம்ம ஒரு 20 mm கூட வச்சுக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. மேக்ஸிமம் இந்த கார்னரை வச்சு நம்ம கார்னர் ஒட்டி நம்ம எதுவும் டிசைன் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி ஒட்டும் போது நம்ம எழுத்தெல்லாம் ரொம்ப நீட்னஸாக இருக்காது. அதனால் இன்னொரு 5 mm கேப் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். மொத்தம் 20 mm வச்சுருக்கேன் சுற்றிரும். சரிங்களா? இதில் ஒரு 5 mm, முதல்ல ஒரு 15 mm, அப்புறம் ஒரு 5 mm. ஓகே,
இப்போ வந்து இந்த லேயரை வந்து நம்ம டெலீட் பண்ணி இந்த லேயரை வந்து நம்ம லாக் பண்ணிவிடுவோம். அதை லாக் பண்ணிட்டோம்னா அந்த மூவ் ஆகாது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சென்டராக வைக்கிறதுக்கு இந்த சைடில் இருந்து பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூலர் வரும். கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம டைப் பண்ணிவிட வேண்டியதான். இப்போ இதை வந்து நம்ம இந்த அளவில் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் அந்த அளவு. இதே அளவை தான் வந்து நம்ம வந்து இது சென்டர் பேஜ் அப்படியே ஒரு இங்கே வச்சு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இதை அன்லாக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ப்ளஸ் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு காப்பி விழுந்துடும். கண்ட்ரோல் இசட்டு, இங்கே வந்து கண்ட்ரோல் வி பேஸ்ட். இது வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரிலேஷன் நேம் வந்துடும். இங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளை நேமு, உங்கள் டேட்டு, அந்த இது வந்துடும். இது வந்து இது ஃப்ரண்ட் பேஜ், இது பேக் பேஜ், இது வந்து சென்டர் பேஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சென்டர் பேஜ் வந்து நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம் முதல்ல. சரிங்களா? டைப் பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. இதை வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகணுன்னு நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம என்ன டைப் பண்ணுறோம், எப்படி அலைன் பண்ணுறோங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். என்னென்ன பாயிண்ட்டு, எந்தெந்த நேமு, எத்தனை பாயிண்ட் வைக்கணுங்கிற டீட்டெயில் முதல்ல நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து டைப் டூலுக்கு F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர் ஃபாண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். 2ஆம் நம்பர் ஃபாண்ட், எஸ்ஆரில் 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு தான் நம்ம முதல்ல நார்மலாக நம்ம வந்து செட் பண்ணுறது, டைப் பண்ணுறது. நம்ம இதை வந்து ஃப்ரண்ட் பேஜில் எப்போதும் மேக்ஸிமம் வந்து மினிமம் 11 பாயிண்ட்டு, அதுக்கு கீழே நீங்கள் பாயிண்ட் வச்சிங்கன்னா சின்னதாக இருக்கும், உங்களுக்கு எழுதலாம். 11 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் உங்களோட இந்த பேப்பருக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அளவு செட் பண்ணிட்டு இந்த கேப்பு இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணிடுறதுக்குள்ளே வந்து நமக்கு எத்தனை பாயிண்ட் வச்சா நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி வேண்டியதான். 11 பாயிண்ட் நான் வச்சுருக்கேன். கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கலாம். போட்டாச்சு. போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அதையே பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்ரீ கருப்பண்ணசாமி, கருப்பசாமி துணை, அப்புறம் வந்து ஸ்ரீ. இந்த மாதிரி தெரிஞ்சால், தெரியலன்னா நமக்கு இப்படி கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அலைன் பண்ணிக்கலாம். வெங்காள பரமேஸ்வரி. இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல போங்க, சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி சென்டர் வந்துடும். இதுக்கு சென்டராக வரணும் அப்படின்னா கீமேன் ஆஃப் பண்ணிட்டு பி அடித்தோம்னா சென்டராக வந்துடும். அப்படியே அப்பையாரை கொண்டு வந்து மேலே வச்சுக்க வேண்டியதான். இது கொஞ்சம் இந்த நேமை மட்டும் ஒரு 9 பாயிண்டில் வச்சுங்க. ஏன்னா இது கொஞ்சம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, சின்னதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுக்கு 11 பாயிண்ட்லேயே வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இதே கண்டினியூஸாக அடிக்கலை, நான் திரும்ப அழைப்புதல்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து சென்டராக வரணும்னா கீமேன் ஆஃப் பண்ணிட்டு சென்டர் சி கேப்ஸ் கீபோர்டில் சி அடித்தோம்னா சென்டர் ஆகிடும். சரிங்களா? இதோட பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும். அடுத்தது இன்னொரு இது அப்படியே கீழே ஒரு கிளிக் பண்ணுறேன். கீமேன் ஆன் பண்ணிட்டு அன்பும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்வாழ்க்கை பண்பும் ஓகேங்களா? ஸ்பேஸ் பார் அழுத்துறேன். மைனஸ் கேப்ஸில் நம்பர் லாக்னு இருக்குது, 1 2ன்னு வரும் பார்த்தீங்களா ரைட் சைடில், அந்த இதில் மைனஸ் அடிச்சிங்க.
குரல்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து இந்த நேமுக்கு சென்டர் ஆகணும்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். சரி, முக்கியமாக நான் பண்ணிக்கிறேன். இந்த நேமை இந்த டைப்பை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் சி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணியிருக்கேன். திரும்ப இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு ரெண்டுத்து சி. ஓகேங்களா, இதை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். அடுத்தது அன்புடையர் வணக்கம். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அப்போ தான் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எந்த கேப் கொடுக்குறோம். அன்புடையர் வணக்கம். ஓகேங்களா, அது வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மேட்ரை கண்டினியூஸாக அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வச்சு கிளிக் பண்ணி ட்ரா டூல் தான், ட்ரா டூலை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்தமாரி பேராகிராஃப்லேயே நம்ம அடிக்கலாம். இதை வந்து கூட நம்ம நார்மலாக நம்ம டைப் பண்ணிக்குவோம். இதை நிகழும் மங்களகரமான ரோதி வருடம் ஆவணி மாதம் திங்கட்கிழமை. இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை செட் பண்ணி வச்சுட்டாலே போதும். அடுத்தடுத்து நம்ம செட் பண்ணும்போது இதே மாடலை வந்து அப்படியே ஒரு காப்பி எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் தனியாக. இப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோங்கிறது, என்ன பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அவிட்ட நட்சத்திரம். சுப தினத்தில் காலை 6:15 மணிக்கு மேல் 7:10. சிம்ம லக்கணத்தில் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 14 பாயிண்ட்டு, ஒரு 16 பாயிண்ட் வச்சுக்குவோம். 16 பாயிண்ட் வச்சுக்கிட்டு டைப் டூவில் கிளிக் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா சென்டர் ஆகிடும். சரிங்களா, இதுக்கு சென்டராக வரணும்னா கீபோர்டில் சென்டராக வந்துடுச்சு. F8 டைப் டூலு தேவை சுப நேரத்தில் அப்படிங்கிறத நம்ம ஒரு டைப் பண்ணி கீழே பண்ணிக்கலாம். இதை வந்து அலைன் பண்ணுறப்ப ஓகேங்களா, இந்த நம்ம அலைன் பண்ணும்போது இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ 20 mm கேப்பு கொடுத்து வச்சோம்ல, அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதை விட்டு வெளியில் போயிட்டுன்னா நமக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணி பேப்பர் ஒட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அலைன்மெண்ட்டு தப்பாக போயிடும். சரிங்களா, இதையும் 14 பாயிண்ட் வச்சுக்கலாம். இதை வந்து இந்த அளவில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க முடியும். அடுத்தது பொண்ணு மாப்பிள்ளை நேம் டைப் பண்ணியிருக்காங்க. அது இதே 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 14 நம்பர் சும்மா ஒரு காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு கடலூர் மாவட்டம் மன்னார் கோயில் கட்டுமன்னார் கோயில் வட்டம் தோப்புத்தெரு. இப்போ வந்து இதில் தான் நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணோம் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறது இந்த ஒரு ரீசனுக்காக தான்.
ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ தமிழில் மட்டும் டைப் பண்ணால் கண்டினியூஸாக நம்ம டைப் பண்ணியாச்சு, திடீர்னு ஒரு இங்கிலீஷ் லெட்டர் வருது, அதுக்கு என்ன பண்ணணும், திரும்ப போய் இதில் போய் ஃபாண்ட்டை மாற்றணுமா அப்படின்லாம் கிடையாது. கீமனை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். இந்த பாருங்க இங்கே தெரியும் கீமன் ஆனில் இருக்குது. இப்போ டைப் பண்ணலாம், தமிழ் இது டைப் பண்ணுறது. இப்போ வந்து கீமனை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து வி அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இது ஆனால் இங்கிலீஷ் லெட்டர் தான், தமிழில் இருக்குது. திரும்ப கீமனை ஆன் பண்ணிவிட்டு சாமி துறை. இது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத நான் அந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் எப்படி மாற்றுறேன், ஃபாண்ட் எப்படி பிரிக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். சாமி கண்ணு கீழே அதே மாதிரியே இங்கே வந்து எக்ஸ் ஆர்மி அவங்க படிப்பு அவங்க டெசிக்னேஷன் போட்டிருக்காங்க, எக்ஸ் ஆர்மி ஓகேங்களா. கீமன் ஆன் பண்ணிக்கிறேன். தெய்வத்திரு சுதா அவர்களின் திருவடச் செல்வன். கீமன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் லெட்டர் எஸ்ஸு. கீமன் ஆன் பண்ணுறேன். புகழேந்தி. கீமன் ஆஃப் பண்ணுறேன். எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். அடுத்தது ப்ரொடக்ஷன். கீமன் ஆப்பில் இருக்குது. ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர். அது நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அது நம்ம இங்கிலீஷ் ஃபாண்டில் மாற்றும் போது நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா. பெப்சி கோ கேஎஸ்ஏ. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கோடுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு நம்ம எப்படி ஃபாண்ட்டு எப்படி பிரிக்க போகிறோன்னா, ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு பொண்ணோட அப்பா அம்மா பேர் மாப்பிள்ளை பேர் அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் ஃபாண்ட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் எதெல்லாம் நான் டைப் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நான் அப்படி மாற்றுறேன். கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரா பண்ணிட்டு கீழே உள்ளதை மாற்றுறேன். இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் வேர்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே போயிட்டு ஏரியல். பேக்கில் உள்ள இந்த லேயர் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணுறோம், பேஜ் டவுன் எடுத்துக்கிறோம். இல்லைனா இதில் வந்து லாக் பண்ணிவிடுவோம். லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ வந்து இந்த டூலை கிளிக் பண்ணுறேன், ஷேப் டூலு. இது வந்து இங்கே வச்சு இந்த இங்கிலீஷ் லெட்டரை மட்டும் நம்ம ட்ரா பண்ணுறோம். சரி, ஓகே. இந்த ஏரியல் ஃபாண்ட்டு வந்து இதில் காட்டல. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இங்கிலீஷ் ஃபாண்ட்டை மாற்றிடலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ட்ரா பண்ணுறேன், இங்கே ஒரு ட்ரா பண்ணுறேன். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட நேம், படிப்பு, இந்த டெஸ்டினேஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே போகிறோம் ஏரியல் ஃபாண்ட். 16 பாயிண்ட்டுங்கிறத வந்து ஒரு 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 14 பாயிண்ட் வச்சுட்டு அந்த நேமு அவங்க நேமுக்கு வந்து அதே ஃபாண்ட் இருக்கட்டும். 14 பாயிண்ட்டு. அவங்க படிப்புக்கு மட்டும் ஒரு 9 பாயிண்ட் வச்சுட்டு போல்டு பண்ணி விட்டுறேன்.
சரிங்களா. அவங்க அடுத்தது அவங்க அப்பா அம்மாவோட நேமை கொஞ்சம் நம்ம 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா. மாற்றிட்டு அதை கொஞ்சம் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே. அடுத்தது அவங்களோட இனிஷியல் அதை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 12 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அவங்க டெஸ்டினேஷன், அவங்க அப்பாவோட டெஸ்டினேஷன் ஏரியல் ஃபாண்ட்டு. இது வந்து ஈவனாக கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்தோன்னா ஒன்று சின்னது பெருசுமாக இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம ஈவனாக கொடுக்கணும். இதில் ஒரு 9 பாயிண்ட். ஓகே. அடுத்தது மாப்பிள்ளை நேமை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அது வந்து ஒரு 16 பாயிண்ட் வச்சுக்கிறேன். நேமுக்கும் கொஞ்சம் பெருசாக காமிக்கணும். அதை வந்து ஒரு 18 பாயிண்ட் வச்சுட்டு 1ஆம் நம்பர் ஃபாண்ட். ஓகேங்களா. வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கேப்பு கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் ஷேப் டூவில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். அதை வந்து இப்படி கீழே எடுத்து விட்டிங்கன்னா கேப்பு உங்களுக்கு ஈவன் ஆகிடும். இதையே என்ன பண்ணுறேன், அடுத்தது பொண்ணு நேம் அடிக்கிறதுக்கு ப்ளஸ் கீபோர்டில் ப்ளஸ் அடிக்கிறேன். ப்ளஸ் அடித்தோம்னா ஒரு காப்பி வந்துடும். இப்படி வந்துடும். இதுக்கும் வந்து ரெண்டும் டாப் அலைன்மெண்ட் சென்டராக இருக்கும்னா, டாப் கரெக்டாக இருக்கும்னா கீபோர்டில் டீ அடித்தோம்னா சென்டர் ஆகிடும். ஓகேங்களா. டீங்கிறத நம்ம டெலீட் பண்ணிடலாம். அடுத்தது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம்னு போட்டிருக்காங்களா. மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம். நமக்கு பேக்கில் உள்ளது தெரியலன்னா என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி வச்சுக்கோம். ஓகேங்களா. இது வந்து நம்ம எப்போதும் நம்ம வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒன்று அலைன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் மொத்தமாக 2ஆம் நம்பர் ஃபாண்ட்லேயே வச்சு எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபாண்ட்டை பிரிச்சுருவேன். சரிங்களா. சீர்காழி வட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம். சீர்காழி வட்டம் சீர்காழி ஈவேரா தெரு. ஈவேரா தெரு. இங்கே வந்து கீமேன் ஆன் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன். கீமேன் ஆன் பண்ணி தமிழ் டைப் பண்ணும்போது சுத்தமாக எரேஸ் பண்ணிட்டா நம்ம ஃபாண்ட்டு மாறிடும். அதனால் ஒரு ஃபாண்ட்டை ஒரு தமிழ் லெட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இப்படி டைப் பண்ணோம். ராஜேந்திரன். இப்போ இதை டெலீட் பண்ணி விட்ற வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். மாற்றி நம்ம டெலீட் பண்ணாமல் விட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 தடவை வந்து ப்ரூஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கலர் பிரிப்போம். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தெய்வ திரு மாலதி. முக்கியமான ஆன் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்துங்க. மாலதி இவர்களின் குமாரத்தி. குமாரங்கிறத குமாரத்தி. ஓகேங்களா. குமாரத்தி திருவள்ளுவர். ஓகே. கீமேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். 6. கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன். ஜெயஸ்ரீ. அவங்க படிப்பு. கீமேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். MCA. அவ்வளோதான். ஓகேங்களா. நம்ம டைப் பண்ணியாச்சு. வந்து 2 டாப் அலைன்மெண்ட் கொண்டு போகணும். இது வந்து இதோட டாப் அலைன்மெண்ட்டுக்கு போகணும். அப்படின்னு என்ன பண்ணணும், வச்சு 2த்தையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து இதோட டாப் அலைன்மெண்ட்டுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணணும், அடுத்து இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு டீ அடிச்சிங்கன்னா டாப்புக்கு போய்டும். டாப் அலைன்மெண்ட்டு கரெக்டாகிடும். சரிங்களா. அதே வந்து இது வந்து இதோட அலைன்மெண்ட்டுக்கு வரணும்னா இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அடிக்கணும். திரும்ப F8 ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு லெட்டரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து டைப் பண்ணுறேன்.
செலக்ட் ஆல் கீமன் ஆன் பண்ணிக்கிறேன். இவர்களுக்கு திருமணம் செய்ய காரணம் மணமகன் வீட்டில் மேரேஜ் பண்ணுறாங்க. இல்லத்தில் சிறுகாட்டூர் ஊராட்சி மன்ற கீமேனை ஆஃப் பண்ணுறேன். ஜி திரும்ப கீமேனை ஆன் பண்ணிக்கிறேன். மணிமேகலை அடுத்து அவங்க படிப்பு பிஎஸ்சி டிலிட் அப்படிங்கிறத போட்டாச்சு. கீமன் ஆன் பண்ணிவிட்டு அவர்கள் தலைமையில் நான் இப்போதும் பத்திரிக்கை அடிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை நேம்லாம் அடித்து அதை வந்து ஃபாண்ட்டு பிரித்து அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம இந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்க நேம் அந்த மேட்ருக்கு வருவோம். இது சீக்கிரமாக அடிச்சிடலாம். சில பேர் 10 பக்கம் 15 பக்கம்னு கொடுப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை நேம் அவங்க ரிலேஷன் நேம்லாம். அதுதான் நம்ம அடித்து டைம் ஃபாண்ட்டு பிரிக்க தான் நமக்கு லேட் ஆகும். இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி காமிக்கணும்னு தேவையில்லை. நம்ம இந்த இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாங்க தான் சொல்கிறேன். ஜெயங்கொண்டம் எக்ஸ் ரோடு கற்பக மஹால் நம்பர் 1 இருந்து உபசரிப்பு தாங்கள் வருகை தந்து மணமக்களை வாழ்க்கையெல்லாம் அன்புடன் அழைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ இது வந்து சென்டருக்கு வரணும்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம கீபோர்டில் பி அடித்தோம்னா சென்டர் ஆகிடும். F8 டெக்ஸ்ட்டு F8 வந்து டெக்ஸ்ட் டூலு சரிங்களா. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் அப்பா அம்மா மாப்பிள்ளை அவங்க ரிலேஷனாக அவங்க அப்பா அம்மா பேர் அடிச்சிருக்காங்க. அதையும் நம்ம டைப் பண்ணிவிடுவோம். அதை மொத்தமாக நான் டைப் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். தங்கள் அன்புலன்னு போட்டுருக்காங்க. கீமன் ஆன் பண்ணிக்கிறோம். தங்கள் அன்புல அன்புல தங்கள் அன்புல கீமன் ஆஃப் பண்ணிக்கிறேன். கேப்ஸு கீமன் ஆன் பண்ணிக்கிறேன். சாமி கண்ணு எக்ஸ் ஆர்மி அடுத்தது கீழே அவங்க அப்பா அவங்க அம்மா நேமு தெய்வத்திரு சுதா சாமிக்கண்ணு. சகோதரிகள்
கீமன் ஆன் பண்ணிக்கிறேன் எஸ். கீமன் ஆன் பண்ணிக்கிறேன் சுனிதா. கீமனை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு பிஇ இசிஇ ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு லெஃப்ட்டு கீபோர்டில் லெஃப்ட்டு கிளிக் பண்ணோம்னா சாரி N2 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் வரணும்னா அந்த பாருங்க கண்ட்ரோல் எல். ஓகேங்களா, கண்ட்ரோல் எல். இது பார்த்துங்க, உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. கண்ட்ரோல் இ சென்டர், கண்ட்ரோல் ஆர் ஃபுல்லு, ஜஸ்டிஃபை ஃபுல் போர்ஷன் ஜஸ்டிஃபை. இது அப்புறம் வந்து F8 நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். டைப் டூலு திரும்ப கீமன் ஆஃப் பண்ணிட்டு எஸ் அனிதா. கீமன் ஆஃப் பண்ணிட்டு பிஇ அவங்க படிப்பு ப்ராக்கெட்டில் பிபிஎம் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஓகேங்களா, இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்குவோம். அப்படியே இதையே ஒரு ப்ளஸ் அடித்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி அடிச்சுட்டு லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். தங்கள் அன்புள்ளங்கிறதுல அவ்வண்ணமே கோரும். அவ்வண்ணமே கோரும். கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன் எஸ். கீமேன் ஆன் பண்ணிவிட்டு ராஜேந்திரன். கீமேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்தியன் பேங்க்னு அடிக்கிறேன். இந்தியன் பேங்க் ஆர்டிடி. அடுத்தது கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன். தெய்வத்திரு. அடிக்கடி இந்த மாதிரி சேவ் பண்ணிங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ட்ரையல் வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இது வந்து பேக்கப் இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம டைப் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம அலைன் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னென்னா நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம கோரல்ட்ரா இப்போதான் வந்து இன்விடேஷன் பண்ணுறதுக்கெலாம் கோரல்ட்ரா தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம பெய்டு வெர்ஷன் கிடையாது, நம்ம கிராக் வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா இந்த மாதிரி எரர் வரும் அடிக்கடி. நம்ம டைப் பண்ணதெல்லாம் அப்போக்கப்போ நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து கரெக்ட் ஆகி நம்ம திரும்பவும் பண்ண ஒர்க்கெல்லாம் திரும்ப பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் ஃபைலு நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எரர் வந்து இதாகிடுச்சு. சரிங்களா, அதனால் நம்ம டைப் பண்ணியிருப்பதை இது வந்து நான் பேக் பேஜில் சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் பேஸ்ட் பண்ணி வச்சிட்றேன். இப்போ வந்து நம்ம அலைன் பண்ண போகிறோம். சரிங்களா, இதுதான் வந்து இந்த பத்திரிக்கையோட நேமு சென்டர் பேஜ். நம்ம எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த மணமக்கள் வரவேற்பு அப்படிங்கிறத நம்ம சென்டர் கொண்டு வந்துடலாம். கீபோர்டில் சி அடித்தோம்னா சென்டருக்கு வந்துடும். ஓகேங்களா, பி அடித்தா சென்டர் வந்துடும். பி அடித்து சென்டருக்கு வந்துடுறேன். இதையும் ஃபுல் பண்ணிவிட்டு டி அடித்து டாப் லைன் பண்ணிட்டு இதுக்கு வந்து சென்டர். இதையும் வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி பி அடித்தோம்னா சென்டர் வந்துடும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அன்குரூப் பண்ணிவிடுவோம். இதை வந்து லெஃப்ட்டில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். இதுக்கு ரைட்டாக தள்ளி வச்சுக்குவோம். இங்கே வந்து ஒரு ஐக்கான் வைக்கிற மாதிரி இதை வந்து இப்படி இந்த லெவலில் வச்சுருவோம். இதையும் டி போட்டு டாப் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரா பண்ணி மொத்தமாக நான் இது எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கட்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சைடில் வந்து ஒரு ஆரோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க.
சரிங்களா. அதே மாதிரி நம்ம செட் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து பாயிண்ட் என்னென்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அன்லாக் பண்ணிவிடுவோம். இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். இப்போ வந்து இதை மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணிட்டு திரும்ப கொண்டு வரணும்னா பி அடித்தோம்னா சென்டராக வந்துடும். இதோட ஹேர்லைனுங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்குவோம். இதையே ஒரு காப்பி அடித்து ப்ளஸ் போட்டுக்கிறேன். அதை வந்து பாயிண்ட் 1ல் வச்சுக்கிறேன். 1ல் வச்சுட்டு ஒரு மைனஸ் ஒரு 5 mm வச்சுக்கிறேன். அதே மாதிரி கீழே இதையும் ஒரு 5 mm. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். திரும்ப சொல்கிறது அதுதான். ஏன்னா நம்ம நீங்கள் லைட்டாக ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதை வந்து நம்ம டாப்பில் மூவ் பண்ணி வச்சுக்குவோம். அந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு இதோட ஃபாண்ட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஒரு நார்மலான ஒரு ஃபாண்ட்டு ஓகே. இது கொஞ்சம் டிசைனான ஃபாண்ட்டாக இருக்குது. இதை ஓகே பி அடிச்சுட்டு கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணோம்னா சென்டர் வந்துடும். ஓகேங்களா. திருமண அழைப்புதல் அப்படின்னு வந்துடுச்சு. இது வந்து ஒரு 14 பாயிண்ட் வச்சுக்குவோம். இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். 14 பாயிண்ட் தான் இருக்குது. இது வந்து ஒரு 16 பாயிண்ட் வச்சுக்குவோம். ஓகேங்களா. வந்து இதை சித்த யோகம் இந்த மாதிரி நம்ம கீழே தட்டி 2வது லைன் கொண்டு வரும்போது இந்த பாதையோட அவிட்டம் நட்சத்திரத்தோட அவிட்டோன்னு இப்படி டைப் பண்ண இப்படி கீழே என்ட்ரு அடித்து கொண்டு வந்துட்டோன்னா இது மொட்டையாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவிட்ட நட்சத்திரம் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ இதோட கேப்பை வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஓகேங்களா. ரொம்பவும் ஓகே இந்தளவு ஓகே. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஷேப் ஒன்று ஃபாண்ட்டை நம்ம எப்படி பிரிக்கிறோங்கிறது பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறேன். சரிங்களா. சும்மா ஒரு கார்னர் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த லாக் இருக்கட்டும். இதில் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். இல்லை ஒரு 50 கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் ஆகும். சரிங்களா. இதோட லைனை வந்து ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இல்லைனா ஒரு 1.5. ஏன்னா நம்ம இது வந்து பார்டர் 2 பாயிண்ட் கொடுத்துருக்கனால இது வந்து 1.5 மேனுவலாக நான் போட்டுக்கிறேன். ஓகே. கண்ட்ரோல் ஒரு ப்ளஸ் கீபோர்டில் ப்ளஸ் கண்ட்ரோல் ஜே அடிக்கிறது நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் ஜேனா காப்பி. இதை வந்து பி அடித்தோம்னா ஒரு கலர் வந்து உங்களுக்கு சரி பி அடித்தோம்னா ஒரு காப்பி விழுந்துடும். சரிங்களா. அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரோக்கு, இது வந்து ஃபில்லுக்கு போயிட்டு பிளாக் கொடுத்துருக்கேன். பிளாக் ஆகிடுச்சு. சரிங்களா. இதை வந்து பேக் கொண்டு போனால் பேஜ் டவுன் ஷிஃப்ட்டை கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு பேஜ் டவுன் கொடுத்தோம்னா கலரை ஃபில் பண்ணிக்கலாம். பிளாக்கு அரேஞ்சில் போங்க. ஆர்டர் ஷிஃப்ட்டு பேஜ் டவுன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க. ஷிஃப்ட்டு பேஜ் டவுன். இப்போ நம்ம பேக்கில் உள்ள ஒரு லேயர் வந்து நமக்கு தெரியல. இது வந்து தெரியல அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா இது வந்து ஒயிட்டு கொடுத்தோம்னா இதோட கலர் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா. இப்போ இந்த லேயர் வந்து இதுக்கு சென்டராக போகணும். இப்போ வந்து இந்த லேயர் வந்து இந்த நம்ம ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்க ஷேப்புக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம கிளிக் பண்ணுவோம். இது செலக்ட் ஆகுது. இதை பேக் கொண்டு போனால் ஷிஃப்ட்டு பேஜ் டவுன் கொடுத்திங்கன்னா பேக் போய்டும். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த லேயர் செலக்ட் ஆகும். சரிங்களா. இதுவும் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு சென்டரை கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த லைட்டாக ஒரு ஸ்டெப்பு ஒரு அப்பேரை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப்பு மட்டும் மேலே கொண்டு வந்திருக்கேன்.
இதை வந்து லெட்டரை வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டோன்னா பேஜ் அப் கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இப்போ வந்து கீழே உள்ள லேயரும் ப்ளஸ் மேலே உள்ள லேயரையும் குரூப் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு காப்பி ப்ளஸ் அடித்து தாண்டா கொண்டு வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதையும் கிளிக் பண்ணிட்டு டாப் அலைன்மெண்ட் இதை வந்து பேஜ் அப்பு ஷிஃப்ட்டு பேஜ் அப்பு கொடுத்தோம்னா மேலே வந்துடும். இது வந்து இதுக்கு சென்டராக இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து சிஇ அடித்தோம்னா சென்டர் ஆகிடும். இந்த இதை வந்து இந்த லேயருக்கு சென்டர் ஆகுனா சிஇ அடித்தோம்னா சென்டர் ஆகிடும். இதோட கேப்பை மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா கேப் ஈவனாக பண்ணுவோம்னா கண்ட்ரோல் T போடுங்க. T போட்டிங்கன்னா கேரக்டர் பண்ணால் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லைனுங்கிறதுல வந்து ஒரு 150 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கேப்பு இதாகிடும். கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் T போடுங்க. கண்ட்ரோல் T போட்டிங்கன்னா இதில் வந்து லைனு வந்து ஒரு 130. ஓகே, இந்த அளவில் இருக்கட்டும். நமக்கு இதை வந்து ஃபாண்ட்டு வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஷேப் டூலை கிளிக் பண்ணுறேங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்டோட நேமை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். பேரண்ட்டோட நேமு ப்ளஸ் மாப்பிள்ளையோட நேமு, அவங்க அம்மா நேமு மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு 1ஆம் நம்பர் ஃபாண்ட் கொடுக்குறேன். அடுத்தது இனிஷியலை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஏரியல் ஃபாண்ட்டு ஏரியல் ஃபாண்ட்டு காட்டல, இன்னும் இது எரர் ஆகிருக்கு உள்ள இருக்குது, பார்த்துருவேன் நான். ஓகே, இப்போ வந்து நம்ம எரர் கிளியர் பண்ணியாச்சு. ஃபாண்ட்டு கரெக்டாக வந்தது. நம்ம இப்போ வந்து இனிஷியல் மாற்ற போகிறோம். இதில் போயிட்டு ஏரியல் ஃபாண்ட் போல்டு பண்ணிக்கிறோம். இந்த அவங்க பேரண்ட்டோட நேமுக்கு மட்டும் உள்ளதை மட்டும் நம்ம சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 12 பாயிண்ட் வச்சுக்கிறேன். மாப்பிள்ளையோட நேமை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். 24 ஒரு 22 வச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது அவங்களோட படிப்பு, அவங்க ஒர்க் பண்ணுற அந்த டெஸ்டினேஷன் ஏரியலு 12 பாயிண்ட் வச்சுக்கிறேன். கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது அவங்க அப்பாவோட அந்த டெஸ்டினேஷன் வந்து அது இங்கிலீஷில் மாற்றாமல் இருக்குது, அதை மாற்றிடணும். ஒரு 9 பாயிண்ட்டு. சரி, இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னா நீங்கள் மாற்றிங்க. இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் பெப்சியன்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்லாம் தான் நீங்கள் மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டு அலைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகேங்களா? இதை வந்து சென்டர் கொண்டு வரணும். சிஇ அடித்து நம்ம சென்டர் கொண்டு வந்துடுவோம். திரும்ப இங்கே வந்து ஷேப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பேரண்ட்டோட நேமுக்கு இனிஷியல் மாற்றுறோம். பேரண்ட்டோட நேமு ஃபாண்ட்டு மாற்றுறோம். சரிங்களா? ஓகே, இங்கே போய்ட்டு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. அடுத்தது அவங்க பேரண்ட்டோட டெஸ்டினேஷன் ப்ளஸ்ஸு பொண்ணோட படிப்பு இன்ஷியல் எல்லாத்தையும் நம்ம ஏரியல் ஃபாண்ட் மாற்றிடுவோம். இது வந்து 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். நான் அவங்களுக்கும் 14 பாயிண்ட் தான் வச்சோம் நம்ம. போல்டு இது வந்து 9ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. 9ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கோரட்டாவில் ஃபோட்டோஷாப்னால் நீங்கள் தனித்தனி லேயராக வந்து உங்களுக்கு டைப் பண்ணிகிட்ருக்கணும், சிரமமாக இருக்கும். அது ஏரியலில் வந்து 14 பாயிண்ட் வச்சுக்கலாம். போல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன லெட்டர் இருக்குன்னா இங்கே இந்த மாதிரி சி வந்து சின்ன லெட்டராக இருக்குன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா
ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சேஞ்சு கேஸில் போய்ட்டு அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகிடும். கேப்ஸ்லைட் கேப்ஸ்லைட் மாறிடும் உங்களுக்கு இல்லை. பொண்ணோட நேமை மட்டும் நம்ம பொண்ணோட நேம் ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இனிஷியல் வந்து ஒரு 16 பாயிண்ட் வச்சுக்குவோம். இப்போது இனிஷியல் வந்து ஒரு பாயிண்ட் மேலே இருக்கட்டும், கொஞ்சம் மேலேனா கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்டாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி அலைன் பண்ணும்போது நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சிஇ அடித்து அலைன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கேப் வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு லைன் 120. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இந்த அளவும் ஒரே ஈவனாக இருக்குது. சென்டர் இது வந்து இந்தியன் பேங்க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இன்கரெக்டட். ஓகே, இதை வந்து கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிடுவோம். இந்த மாதிரி ஒன்று சின்னதும் பெருசும் இருந்தால் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடும். அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது கீழே வந்து நம்ம இந்த மேட்ரு இதை வந்து நம்ம 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கண்ட்ரோல் T இதை வந்து நம்ம பாயிண்டில் கொடுத்து நம்ம அலைன் பண்ணுறோம். மேனுவலாக இது வந்து 120 ஒரு 130 பாயிண்ட் வச்சுக்கிறேன். கேப்பு இந்த மாதிரி ஆகிட்டு நம்ம மேனுவலாக அலைன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிங்கிளாக உள்ளது கூட நம்ம மேனுவலாக அப்படி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சின்னது பெருசு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை உள்ளதெல்லாம் கரெக்டான வேல்யூ வச்சு நீங்கள் மாற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். இல்லைன்னா நம்ம மேனுவலாக மாற்றும் போது இது சின்னதாகவும் இது பெருசாகவும் கேப் அதிகமாகவும் கம்மியாகவும் தெரியும். சிறுகாட்டூர் மணமகன் இல்லம் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். எங்கண்டம் மஹால் நெக்ஸ்ட் ரோடு கற்பக மஹால் விருந்து உபசரிப்பு, அப்புறம் வந்து அவங்க சிறப்பு விருந்தினர் அவங்க நேம் இதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சா போதும். மற்ற எல்லாத்தையும் பண்ணி காமிக்கணும் தேவையில்லை. 18 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து அவங்களோட படிப்பு அதை மட்டும் நம்ம மாற்றிடுவோம். ஒரு 10 பாயிண்ட்டு 11 பாயிண்ட். ஓகே. பிசி லிட்ரு பி லிட் 14 பாயிண்ட் வச்சுக்கிறேன். போல்டு பண்ணிக்கிறேன். கற்பகமன்னார் இது மாதிரி எக்ஸ் ரோடு இது வந்து ஒரு 12 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே. இது திருமணம் ஒரு 5 சிறுகாட்டூர் கமா இந்த இதெல்லாம் பார்த்துங்க. கமா ஃபுல் ஸ்டாப்பு இதெல்லாம் வந்து அடுத்து நேமு பிரிக்கிறப்ப நான் சொல்கிறேன் இது எப்படி வைக்கணுன்ட்டு. சிறுகாட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையினர்கள் நடைபெறும் உடன் நெக்ஸ்ட் ரோடு வரும். ஓகே. அடுத்தது கீழே வந்து பொண்ணு மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மா பேர் கண்ட்ரோல் T போட்டுக்கலாம். கண்ட்ரோல் T போட்டுட்டு கேப்பு ஒரு 130 பாயிண்ட் வைக்கிறேன். 130 பாயிண்ட் வச்சுட்டு இந்த நேமை மட்டும் இனிஷியல் மாற்றிக்கிறேன். 3 பேருக்கு இனிஷியலு இந்த மாதிரி தான் இனிஷியல் மாற்றணும். நேமை மொத்தமாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக மாற்றிடலாம். ஃபோட்டோஷாப்னா ஒன்று தமிழ் இங்கிலீஷ்னு பிரிச்சுட்டு கிடக்கணும். இதை நான் ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சீசன் டைம்லலாம் பத்திரிக்கை கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்க 10 பக்கம் 20 பக்கம்ட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு இதாக பிரிச்சுட்டு உட்காந்துனோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். நமக்கு எப்படி வேலை சீக்கிரமாக முடியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? வந்து 12 பாயிண்ட் வைக்கிறேன். போல்ட். அடுத்தது பொண்ணு அந்த பசங்களோட படிப்பு வந்து ஒரு 9 பாயிண்ட்டு ஏரியல் போல்டு. ஓகேங்களா? அடுத்தது இந்த சைடு வந்துடும். கண்ட்ரோல் T போட்டு இது வந்து ஒரு 130 பாயிண்ட்டு. அதுவும் கேப் வந்து 130 பாயிண்ட் கொடுத்தோம். இதுவும் அதே மாதிரி 130 பாயிண்ட் கொடுக்கணும். இன்னும் சின்னது பெருசாக கொடுத்தா சிக்கலாக கூடாது. 130
30. லாக்கில் இருக்குது, அதனால தான் மாற்ற முடியல. ஏதோ எரர் ஆகிருக்கு, அதனால தான் நம்ம மேனுவலாக மாற்ற முடியல. ஓகே, இதில் நான் வச்சுக்கிறேன் 130. இப்போ ஈவன் ஆகிட்டு ஷேப் டூலு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உள்ள வீடியோ இது. எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக நான் ஷேப் டூவில் கிளிக் பண்ணிட்டு அங்கே நேமு, பேரண்ட்டோட நேமு அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு சைஸு இதை இந்த அளவு தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா கஸ்டமரும் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் பேர் பெருசாக வேணும் தான் கேட்பாங்க. அதனால் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே, முடிஞ்சு செலக்ட் பண்ணிட்டு டி ஒரு தடவை அடிச்சுட்டு குரூப் பண்ணிங்க. குரூப் பண்ணிவிட்டு பி அடித்து இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து இந்த மேட்ரு என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கு பொண்ணு மாப்பிள்ளை பேர் வர இடத்துல போடுவாங்க. அப்படி இவங்க வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்படி வச்சுருவோம். இப்படி வச்சா தான் நமக்கு பார்க்க ஒரு நீட்னஸாக இருக்கும். இதை வந்து ஷேப் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த கேப்பை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, வந்து இதை வந்து நம்ம எந்த இடத்த ஹைலைட் பண்ணோம்னா, கிழமை எந்த இடம் அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம். 1ஆம் நம்பர் கொண்டு போட்டிருக்கேன். மக்கள் வரவேற்பு அப்படிங்கிறத வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த சென்டர் பாக்ஸ் வந்து இந்த நேமுக்கு சென்டராக இருக்கும்னா ஓகே வச்சுருக்கோம். அந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கோம். பாக்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு கீபோர்டில் பி அப்படிங்கிறத அடித்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். பி லெட்டர் கம்மா கொடுத்துக்குவோம். சீர்காழிங்கிறதுல ராஜேஸ்வரி திருமண மண்டபம், மணமக்கள் வரவேற்பு கொஞ்சம் ஹைலைட்டு ஒரு ஸ்டைலிஷான பாண்டு போட்டு விடுவோம். ஓகே, இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சைடு கார்னர் வைக்கணும். சைடில் ஒரு டிசைன் வச்சுருவோம். நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீசெட்டாக நம்ம வச்சுருக்கோம். அதை ஃபைலுக்கு போயிடலாம். கிளிப் ஆர்ட் ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் வச்சுருவோம். அதில் ஒரு கிளிப் ஆர்ட் வச்சுருக்கோம். இதை கொண்டு வந்து சைஸை மட்டும் சின்னது பண்ணிக்கிறேன். இதில் தான் நல்லா கவனமாக பார்க்கணும் நீங்கள், ஏன்னா நம்ம கார்னர் டிசைன் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், இதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து இந்த மிரர் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த மிரர் பாட்டம்
இது வந்து லெஃப்ட் ரைட்டு, மிரர் வந்து பாட்டம். சரிங்களா? இந்த இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் உள்ள லேயரை கிளிக் பண்ணியிருக்கேன். டாப்பு லெஃப்ட்டு கொடுத்தா அந்த மாதிரி உங்களுக்கு அலைன் ஆகிட்டு வந்துடும். இது வந்து பேக்கில் இருக்குது, இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால் வந்து இந்த லைன் மறையுது பாருங்கள், மேலே உள்ள லேயரு. அது என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா பேக் போயிடும். திரும்ப இதையே ஒரு காப்பி எடுக்கிறேன், பேஜ் அப் கொண்டு வந்துட்டு இதையே ஒரு காப்பி ப்ளஸ் போட்டுட்டு சைஸை வந்து இந்த சைடு திருப்பிட்டு இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த உள்ள லேயரை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்தா இங்கே வந்துடும். சரிங்களா? திரும்ப அதே ரெண்டுத்தையும் இப்படி கிளிக் பண்ணிட்டு குரூப் பண்ணுறேன், கண்ட்ரோல் G கொடுத்து குரூப் பண்ணுறேன். ஒரு ப்ளஸ்ஸு அதை வந்து பாட்டம் கொடுத்துட்டு உள்ள லேயரை கிளிக் பண்ணுறேன், பாட்டம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். 4 சைடும் நம்ம கார்னர் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு இன்விடேஷனை வந்து மொத்தமாக நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். குரூப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பேஜ் டவுன் கொடுத்தோன்னா நமக்கு பேக்கில் போய்டும். அதை பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து சென்டராக வந்து ஒரு தாம்பூலம் இந்த மாதிரி ஒரு ஐக்கன் கிளிப்பாட்டு நம்ம ஏதோ எடுத்து வைக்கிறோம். ஓகே, இந்த இருக்குது தாம்பூலம். சைஸை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு சின்னது பண்ணிவிட்டு ஓகே, அது வந்து P அடித்து சென்டர் கொண்டு வந்துட்டேன். டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து இந்த இதுக்கு சென்டராக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆப்செட்டு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து டைப் பண்ணி நம்ம செட் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டு சென்டர் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பேஜ் ப்ளஸ் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரிலேஷன் நேம், இதோட பேக் பேஜை வந்து அடுத்த டுட்டோரியலில் நம்ம பார்த்துருவோம். அடுத்த டுட்டோரியலில் நம்ம அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி கலர் பிரித்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத மாஸ்டர் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.